ஒரு ஊரையே நடுநடுங்க வைத்த வாய்க்கால் மதைகள் கிடந்த வெள்ளை நிற மூட்டை. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், தடயவியல் நிபுணர்கள் மோப்ப நாய். எனக்கு போட்டோ வந்துச்சு. ஆள் அடையாளமே தெரியாத அளவிற்கு சிதைந்து கிடந்த உடல். சைக்கோ கில்லரையே மிஞ்சிய கொடூர சம்பவம். கொலை நடந்தது எப்படி? ஈரோடு மாவட்டம் சித்தோடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆட்டையம்பாளையம் பகுதியில் பாசன வாய்க்கால் மதக திறக்கிறதுக்காக பொதுப்பணித்துறை பணியாளர் போயிருக்கும் போது மதகுல வெள்ளை நிற சாக்கு மூட்டை ஒண்ணு இருக்கிறத பார்த்திருக்காங்க. துர்நாற்றம் வீசுறத கண்டு அவரு உடனடியாக கங்காபுரம் கிராம நிர்வாக அலுவலருக்கும் சித்தோடு போலீசாருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த சித்தோடு காவல் ஆய்வாளர் ரவி தலைமையிலான போலீசார் மதகுல கிடந்த மூட்டையை எடுத்து பிரிச்சு பார்த்திருக்காங்க. அப்போ அந்த துணியை வெளியில எடுத்து பார்த்தா சிதைந்த நிலையில ஒரு உடல் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில கொலை செய்யப்பட்ட நபர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து கிராமத்துக்குள்ள போய் விசாரிக்கும் போது காஞ்சி கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சாலையில தனிநபருக்கு சொந்தமான பஞ்ச அரவை ஆலையில உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் வேலை செஞ்சுட்டு வந்ததாகவும் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போனதாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்து போலீசார் அதே பகுதியில இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மற்ற நபர்கள் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுல முகமது நூர் அப்படின்றவர் தன்னுடைய மனைவியோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காமா. மனைவிக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க பெயர் சுப்பன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முகமது நூருக்கு முகமது பைசன் அப்படின்ற ஒரு தம்பியும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் முகமது பைசன் தன்னுடைய சொந்த அண்ணனான முகமது நூருடைய மனைவி கிட்டேயே தவறா நடந்துக்க முயற்சி செய்ததா கூறப்படுது. பலமுறை முகமது நூர் எச்சரித்துமே முகமது பைசன் அதை கேட்காததால முகமது நூரும் மனைவியுடைய சகோதரரான சுப்மனும் சேர்ந்து முகமது பைசனை வெளியில கூட்டிட்டு போய் அவரை கொடூரமா கொலை செய்தது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து போலீசார் முகமது நூரையும் அவருடைய மைத்துனரான சுக்மனையும் கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.